ஹாய், இந்த அடிக்கிற வெயிலுக்கு வெளியே நல்லா மொறுன்னு உள்ள அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்யலாமா? இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும், மற்றபடி சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு க்யூப்ஸ் எடுத்து நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரேப் பண்ணி ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். குளு குளு வெண்பனி போல் சல சல சல்லடையாக பல பல கற்பனை. இந்த ஐஸ்கிரீமும் நம்ம வீட்டிலே பண்ணலாம். இந்த ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி பண்ணுறங்கிற வீடியோ அடுத்து பார்த்துக்கோங்க. 3 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கட்டியாட்ட ஆயிடுச்சு ஐஸ்கிரீமு. இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரெட்டை 4 கார்னர் வெட்டி எடுத்துக்கணும். இந்த பீஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சைடில் தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண ஐஸ்கிரீம் உள்ளே வச்சு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு கவரில் போட்டு ரேப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். குளு குளு வெண்பனி போல் இப்போ 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளோட ஐஸ் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கோட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டாக. இன்னொரு பக்கம் பிரெட் க்ரம்ஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஆயில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் தான் இந்த ஐஸ்கிரீம் பாலை நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை இந்த மைதா கோட்டிங்கில் ஒரு டிப்பு, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு டிப்பு, இந்த மாதிரி 2 கோட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளி கோட்டிங் நல்லா இருக்கும். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் போட்ட ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உள்ள ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிரும். இப்போ ப்ரெட்டு மட்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு வெட்டி பார்க்கலாமா? பாருங்கள், வெட்டையிலே நல்லா மொறுன்னு சவுண்டு கேட்குது. பார்த்தீங்களா, அப்படியே வெளியில அப்படியே தனியாக இருக்குது, உள்ள ஐஸ் அப்படியே கெட்டியாக இருக்குது. இது மேலே சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் கலர் பாஸ் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா வெளியே நல்லா மொறுன்னு உள்ள அப்படியே குளுன்னு அந்த விஜய் படத்தில் சொல்லுவாங்களே, என் ஃபீலிங்ஸ் ஒன்று புரியுதா? வெளியே ஹாட்டா உள்ள ஜில்லுன்னு, வெளியே ஹாட்டா உள்ள ஜில்லா, சொல்லு ஜில்லா, ரெண்டும் கலந்து ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். குளு குளு வெண்பனி போல் சல சல சல்லடையாக பல பல கற்பனை மோத பறக்கவ உன் நினைப்பாக.